கேரளா சாரியும் அந்த ஜுவல்ஸோட சூப்பராக இருந்ததுங்க. கொஞ்சம் பெரிய நகைன்னா சிட் ஸ்கின் தான் போடுவோம். இது நயன்தாரா மேரேஜ் முடிஞ்சு நெக்ஸ்ட் டே ப்ரெஸ் மீட்டிங்னு நினைக்கிறேன். அப்போ இதுதான் வேர் பண்ணியிருந்தாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் ஆல் டூயிங் குட். வெல்கம் டு டுடேஸ் வீடியோ. இன்னையோட வீடியோவில் என்னோட தங்கச்சியோட மேரேஜ் vlog அண்ட் டீட்டெயில்ஸ் அபவுட் our காஸ்டியூம் அண்ட் ஜுவல்லரி தான் பார்க்க போகிறோம். மேரேஜ் அண்ட் ரிசப்ஷன் 2 days தாங்க நடக்குது. பட் அதுக்கு ஷாப்பிங் 3 monthsக்கு மேலே பண்ணிகிட்ருக்கோம். அவ்வளோ பிளானிங் பண்ணி நாங்கள்லாம் ரெடியானோம். ஃபஸ்ட்டு வெட்டிங் காஸ்டியூம் தான். மேரேஜ் வந்து பாலக்காடில் டிசைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ பாலக்காடில் நடக்கிறதுனால நாங்கள் எல்லாம் கேரளா சாரீ கட்டலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணோம். அந்த சாரீ ஹண்டிங்காக நாங்கள் ஃபஸ்ட்டு போன பிளேஸ் போத்தீஸ். நான் பேசிக்காக ஒரிஜினல் கசவு சாரீ தான் வாங்கணும்னு பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ ஃபஸ்ட் அங்கே போய் நிறைய கேரளா சாரீ காட்ட சொன்னால் அவங்க வந்து இந்த காட்டன் சாரீஸ் இருக்கும்ல அதுதான் காட்டினாங்க. எனக்கு பிடிக்கல அது. அந்த இது கட்டினா நான் கொஞ்சம் சப்பியாக இருக்கிறதுனால அது கொஞ்சம் எனக்கு ஆக்வர்டாக இருக்கும்னு தெரியும். அண்ட் அது மேரேஜுக்கு கட்டுற அளவுக்கு நல்லா இல்லை. தென் சில்க் சாரீ பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நான் மேலே சில்க் சாரீ செக்ஷன் போனேன். அங்கே நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்தது. பட் அது கேரளா சாரீ மாதிரி இல்லை, அந்த கலரில் இருந்தது. போத்தீஸ்லேருந்து கிளம்பி நாங்கள் வரமகாலட்சுமி போனோம். அங்கேயுமே எங்களுக்கு கிடைக்கல. ஃபைனலி RMKV போனோம். அங்கே அஃபோர்டபுள் ரேஞ்ச்லேயும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்தது. ஒரிஜினல் கசவு சாரீஸ்லேயும் நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. அங்கேருந்து மீடியம் பட்ஜெட்டில் ஒரு சாரீ எடுத்துகிட்டு என்னோடய ஷாப்பிங்கை முடிச்சாச்சு. பசங்களுக்கும் என்னோடய ஹஸ்பண்டுக்கும் தான் இந்த மேரேஜ் டைமில் நிறைய ஷாப்பிங் பண்ணோம். ஸோ ஷாப்பிங்லாம் முடிச்சதுக்கப்புறமா பேக்கிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இந்த வீடியோவில் கொஞ்சம் கிளிப்ஸ் ஸ்ட்ரைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நான் வந்து மேக்ஸிமம் வீடியோஸ் எடுக்க முடியலையா, அங்கங்கே கொடுத்து எடுத்ததில் அப்படி கொஞ்சம் இப்படி மாறி வரும். நிறைய இல்லை, கொஞ்சமாக தான் அப்படி ஆட் பண்ணியிருக்கேன். அது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருந்தால் சாரி, ஓகேங்களா? இந்த பீச் சில்க் சாரீ இருக்குல்ல, இதுதான் என்னோட 10th anniversary-க்கு ஹஸ்பண்ட் கிஃப்ட் பண்ணது. ரொம்பவே எக்ஸ்பென்சிவான சாரீ. இது வரைக்கும் நான் இவ்வளோ எக்ஸ்பென்சிவாக ஒரு சாரீ வேர் பண்ணதே இல்லை. ஸோ வாங்குறப்பவே டிசைட் பண்ணிட்டேன் ஏதாச்சும் ஒரு பெஸ்ட் டேயில் தான் வேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. என்னோடய சிஸ்டரோட மேரேஜை விட வேறு என்ன பெஸ்ட் டே இருக்கும்? ஸோ ஃபைனலாக வெட்டிங் ரிசப்ஷனுக்கு இதை வேர் பண்ணலான்னு டிசைட் பண்ணி பேக் பண்ணியாச்சு. சஷ்டு குட்டி எங்கள் அம்மா வீட்டில் கிட்டத்தட்ட 1 மாதம் இருந்துட்டா. ஸோ அவளையும் பார்க்க போகிறோமா, மேரேஜும் இருக்குது. ஸோ வந்து நாங்கள் ஒரு மேரேஜுக்கு 2-3 days முன்னாடியே போயிட்டோம். முழுசாக 1 week நாங்கள் பாலக்காடு அண்ட் ஈரோட்டில் தான் ஸ்பெண்ட் பண்ண போகிறோம். அதுக்காக கொஞ்சம் காஸ்டியூம்ஸ்லாம் அதிகமாக தேவைப்பட்டது. எல்லாமே எடுத்து சூப்பராக பேக் பண்ணி ட்ரிப்பு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஏதோ பைக் ட்ரிப்பு, பைக் மேரத்தான், ஊர்வலம் மேரத்தான். சென்னை டு ஈரோடு ட்ராவல் ஃபுல்லாக ஷானு மேம் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாமே அவங்களுக்கு பிடிச்ச பாட்டாக தான் போட்டுட்டு இருந்தாங்க. அதுவும் நம்ம ஊர் சாங்லாம் இல்லைங்க. இந்த K-pop-ங்கிறாங்க, பிளாக் பிங்க்குங்கிறாங்க. திடீர்னு பார்த்தா மைக்கேல் ஜாக்சன் பாட்டு போட்டுட்ருக்காங்க. மைக்கேல் ஜாக்சனோட மூவி வந்ததில்ல, அது வந்ததுலேருந்து MJயோட ஃபேன் ஆகிட்டாங்க. ஏற்கனவே அவங்க ரூம் ஃபுல்லாக ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் ஃபோட்டோஸாக இருக்கும். இப்போது மைக்கேல் ஜாக்சன் ஃபோட்டோவும் ஆட் பண்ணி ஃபுல்லாகவே அப்படி தான் வச்சுருக்காங்க. உங்கள் வீட்டில் ஏதாச்சும் ப்ரீடீன் பசங்க இருந்தாங்கன்னா அவங்களும் இப்படி தான் பண்ணுறாங்களான்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஈரோடு ரீச் ஆனதுமே 1 monthக்கு அப்புறமா சஷ்டுவை பார்க்குறோமா. ஸோ அந்த எக்ஸைட்மெண்ட்டில் ஃபங்க்ஷன் மோடில் வீடியோஸ் எடுக்கவே முடியல. ஸோ சஷ்டுவை கூப்பிட்டுட்டு நாங்கள் போய் செட்டில் ஆயாச்சு. பொண்ணுக்கு ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் நலங்கு தான். நலங்கு வச்சு சாப்பாடு பங்கி போடுவாங்க இல்லையா, அந்த ஃபங்க்ஷன் தான். ஸோ மார்னிங்கே எழுந்து நாங்கள்லாம் கிளம்பி போய் அவளை அழகாக ட்ரெஸ்அப் பண்ணி நலங்கு வைக்க ஸ்டார்ட் பண்ணோம்.
பொதுவாக நலங்கு வைக்கிறதுக்கு எல்லாருமே saree தானே கொடுப்பாங்க. நான் வந்து saree வேண்டாம், நம்ம வந்து குர்தா மெட்டீரியல் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அதுதான் கொடுத்தேன். ஆக்சுவலாக குர்தா செட்டே வாங்கி கொடுத்துருப்பேன். மேடம் இப்போ கொஞ்சம் ஒல்லி ஆயிட்டாங்க, அதனால எனக்கு என்ன சைஸ் கரெக்டாக வாங்குறதுன்னு தெரியல. ஸோ பிஎஸ்ஆர்லேருந்து சுடிதார் மெட்டீரியல் வாங்கி கொடுத்தேன். அந்த சாக்கில் நானுமே ஒன்று வாங்கினேன். கூடிய சீக்கிரத்தில் ஏதாச்சும் vlogல அதை ஆட் பண்ணுறேன். இதே மாதிரி 1 by 1 எல்லாருமே நலங்கு வச்சோம். அப்புறம் தெரியலையே. நலங்கெலாம் நல்லபடியாக வச்சு முடிச்சுட்டு ஆரத்திலாம் எடுத்துட்டு சூப்பராக சாப்பாடு சாப்பிட ரெடி ஆயாச்சு. இன்றைக்கி டேஸ்டியான லஞ்சை குக் பண்ணது என்னோட மம்மியும் எங்கள் மாமாவும் தான். நாங்களும் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணோம். பட் த ஃபுட் வாஸ் ஆசம். அதை பொண்ணே சொல்கிறா, கேளுங்க. சூப்பர். இன்னைக்கு ஒரு புடி மல்லி சிக்கன் பிரியாணி, அதுவும் மணி பிரியாணி மட்டும்தான் நல்லா இருக்கும். எங்க அவ்வளோதான். ஓகே, தயிர் இங்கே ஊற்றிக்கலாம். கட்டி இல்லைன்னா நெக்ஸ்ட் டே இன்றைக்கி கொஞ்சம் லாங் டேவாக இருக்கும். பிகாஸ் நாங்கள் ஈரோட்லேருந்து பாலக்காடு மேரேஜுக்கு கிளம்பி போக போகிறோம். அதுக்கு முன்னாடி மார்னிங்கே எழுந்து சாப்பிட்டதுக்கு அப்புறமா திண்டல் முருகர் கோயில் போட்டு சாமி கும்பிட்டுட்டு தென் வீட்டுக்கு பொன்னழைப்புலாம் இருக்கும்ல, அதெல்லாம் முடிச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டாக பாலக்காடு கிளம்பியாச்சு. Say hi. ஹாய். ஐஸ்கிரீம். Ah. ஆனால் இது மேங்கோ ஐஸ்கிரீமே கிடையாது, மேங்கோ சாக்லேட் தான் மேலே போட்டுருக்கு. இது என்னது? அவ்வளோதான். இந்த ட்ரிப்ல இனிமேல் ஐஸ்கிரீமே கிடையாது. ஜானு யார் கூப்பிடுவா? சரி பெப்பர். ஃபோட்டோ எடுப்போமா? எடுக்கலாமா? அது வரைக்கும் குடத்தை தூக்கிட்டு வர மாதிரி வந்தேன். தண்ணி போடணுமா? போட்டுருவா? போட்டா நாங்கள் ரெசார்ட்டுக்கு கொஞ்சம் சீக்கிரமாகவே ரீச் ஆகிட்டோம். கொஞ்சம் பேர் பஸ்லேயும் வந்துட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு வெயிட் பண்ணுற டைமில் ரெசார்ட்டை சுற்றி பார்த்துட்டு டின்னர்லாம் சாப்பிட்டுட்டு வெயிட் பண்ணோம். பட் அவங்க வரவே இல்லை. இதுக்கு மேலேயே நம்ம வெயிட் பண்ணோன்னா மார்னிங் வந்து மேரேஜ்க்கு லேட் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு பாய் பாய் சொல்லிவிட்டு நாங்கள் டிஸ்ட்ரிக்ட் 9 ஹோட்டலில் எங்களுக்கு ரூம் புக் பண்ணியிருந்தோம். நான் என்னோட ஹஸ்பண்ட் அண்ட் பாப்பா மட்டும் அங்கே போய் ஸ்டே பண்ணோம். அண்ட் ஹியர் இஸ் த ரூம் டூர். பாப்பா ஃபோட்டோ எடுக்கணுமா? இந்த பாப்பா டுடே இஸ் த பிக் டே, த வெட்டிங் டே. எக்ஸைட்மெண்ட்டில் எனக்கு தூக்கமே வரலை. மார்னிங் எல்லாருக்கு முன்னாடியும் நான் எழுந்துச்சிட்டேன். இப்போவும் அப்பாவும் பொண்ணு தூங்கிட்டு தான் இருக்காங்க. பட் நான் எழுந்து அந்த ட்ரெஸ்ஸு ஜுவல்ஸ் எல்லாம் இப்படி அரேஞ்ச் பண்ணிவிட்டு ரெடியாக ஸ்டார்ட் பண்ணிட்டேன்.
நான் ரெடியாகி முடிக்கிற வரைக்கும் பாப்பா தூங்கிட்டு தான் இருந்தாங்க. ஸோ ஸ்வீட், ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்தது அதுவே எனக்கு. இந்த டார்க் க்ரீன் ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா என்னோடய செகண்ட் வளகாப்புக்கு தான் ஸ்டிச் பண்ணோம். ஃப்ளெட் டைமில் ஸ்டிச் பண்ணுறதுனால பக்கத்துலேயே கொடுத்துருந்தோம் ஸ்டிச் பண்ணுறதுக்கு. அவங்க கொஞ்சம் தப்பாக ஸ்டிச் பண்ணிட்டாங்க. அப்போ எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சண்டை போட்டு ஒரு ட்ராமாவே போச்சு. பட் இப்போ இந்த சாரீக்கு இந்த ப்ளவுஸ் பர்ஃபெக்டாக சூட் ஆச்சு. எனக்கு மேரேஜ் நடக்க போகுதுன்னு ஒரு எக்ஸைட்மெண்ட்டோட அண்ட் அன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் நான் கேரளா கசவு சாரி கட்ட போகிறேன். அதுவுமே இன்னும் கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட்டில் ஜாலியாக கிளம்பிட்டு இருந்தேன். அண்ட் ஃபைனலாக என்னோடய லுக் இது தான். எனக்கே ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த கேரளா சாரியும் அந்த ஜுவல்ஸோட சூப்பராக இருந்ததுங்க. சீக்கிரமாக ரெடியானதே, சீக்கிரமாக நம்ம ரெசார்ட்டுக்கு போகலாம். ஸோ அம்முக்குட்டி கிளம்பிட்டு இருக்கிறப்பவே நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் போனது. ஆனால் பூ வாங்கிட்டு வர மறந்துட்டேன்னு சொல்லிட்டு பாலக்காடே சுற்ற வச்சுட்டாங்க. எல்லா இடமும் தேடினோம். ஜாஸ்மின் மல்லிகைப்பூ கிடைக்கவே இல்லைங்க. அப்புறம் என் தம்பி 2 பேர் மார்க்கெட்டில் போய் வாங்கிட்டு வந்தாங்க. அப்போ சொன்னாங்க, நான் எங்களுக்கு கிடச்சிருச்சு, நீங்கள் ரெசார்ட் போங்கன்னு சொன்னாங்க. ஸோ அவங்க வாங்கிட்டு வந்துட்டாங்க. நாங்கள் ரெசார்ட் போயிட்டோம். இங்கே எல்லாருமே எங்கள் ஃபேமிலியே கேரளா சாரியில் பார்க்குறப்போ ரொம்ப நல்லா இருந்தது. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருந்தது. பார்க்குறதுக்கு தனியாக சூப்பராக அழகாகவும் இருந்தது. என்கிட்ட எந்த ஃபேமிலி ஃபோட்டோ எல்லாருமே நிற்கிற மாதிரி இல்லை. இன்கேஸ் ஃப்யூச்சரில் கிடச்சதுன்னா நான் ஃபோட்டோஸ் இல்லாத வீடியோஸ் ஆட் பண்ணுறேன். எல்லாருமே ஃபேமிலியாக சிவன் கோயிலில் தான் கல்யாணம் பிளான் பண்ணியிருந்தாங்க. ஸோ சிவன் கோயிலுக்கு போயிட்டோம். வீடியோவில் போடுவேன். இதுதான் எங்கள் அண்ணி, இது எங்கள் அண்ணன், இது என் தங்கம், இது என் வைரம். அவனை தூக்குறாங்க. நான் ஒவ்வொரு டைம் இந்த vlog எடுக்கிறப்பெல்லாம் ஊருக்கு போகிறப்போ, ஈரோடு போகிறப்போ இல்லை இங்கேயே vlog எடுக்கிறப்போ என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாமே இன்ட்ரோ பண்ணலாம் அப்படின்னு தான் நினப்பேன். பட் ஸ்டார்ட் பண்ணதுமே அவங்க கலாய்க்க ஆரம்பிப்பாங்களா, அதனால அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு வேறு ஏதாச்சும் டைவர்ட் பண்ணி வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணிடுவேன். சீக்கிரமாகவே ஒரு நல்ல vlogல நாங்கள் எல்லோரும் சேர்ந்து கண்டிப்பாக நான் இன்ட்ரோ கொடுக்குறேன். என்னோட தங்கச்சி அன்னைக்கு க்ளோ ஆனால் சூப்பராக இருந்தால் அந்த பர்ன்ட் ஆரஞ்ச் சாரியில். அண்ட் திஸ் சாரீ இஸ் ஃப்ரம் ஸ்ரீதேவி, கோயம்புத்தூர். என்னோட ரிசப்ஷன் சாரியும் ஸ்ரீதேவியில் தான் எடுத்தோம். அண்ட் ஹர் மேரேஜ் சாரி ஆல்சோ ஃப்ரம் ஸ்ரீதேவி. Oke, madam. Video. அங்கே எங்க இருக்கு? கீழே போடுற. கீழே போட்டியா ரைட் வாங்கி தருவாங்க எங்க அம்மா. எதுக்கு? சும்மா நல்ல பிள்ளையா இருந்தது. மேரேஜ் முடிச்சுட்டு அங்கேயே சாப்பாடு ப்ரொவைட் பண்ணாங்க. அங்கே நல்லபடியாக கேரளா சத்யா சாப்பிட்டுட்டு நாங்கள் ஹோட்டல் ரீச் ஆனோம். ஹோட்டல் ரீச் ஆனதும் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அகெயின் ஒரு லாங் ட்ராவல் பாலக்காடு டு கோயம்புத்தூர் ரெடி ஆயாச்சு.
ஷனுக்குட்டி பார்த்தீங்கன்னா திருப்பி ரிட்டன் ஈரோடு போகிறப்போ பஸ்ஸில் போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன், எல்லாரு கூடயும் ஜாலியாக டான்ஸ் ஆடிட்டு போகலான்னு. பட் நாங்கள் போகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு பஸ் கிளம்பிடுச்சு. அது மட்டும் இல்லை, பஸ் பயங்கர ரஷ்ஷாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மெம்பர்ஸ்லாம் வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி அண்ணா சொன்னான்னா கொஞ்சம் அவளை வந்து கன்வின்ஸ் பண்ணி கூட்டிகிட்டு போகிறதுக்கே கஷ்டமாக இருந்தது. அண்ட் நெக்ஸ்ட் டே நல்லா ரெஸ்ட் எடுத்தோம். ஈவினிங் வந்து பொண்ணு மாப்பிள்ளை வந்தாங்க. அவங்க வந்துட்டு டின்னர்லாம் முடிச்சுட்டு தென் அகெயின் நெக்ஸ்ட் டே ரிசப்ஷனுக்கு ரெடியாக ஸ்டார்ட் பண்ணோம். ஃபஸ்ட்டு ஷனுக்கு தான் ஹேர் கேர்ள் பண்ணலான்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கூட டோனியன் கை அனுப்பியிருந்தேன். அப்போ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அவ்வளோ ஹேர் வாஷ் பண்ணணும்னு சொல்லி அடம் பிடிச்சான்னு சொல்லி அவளையே ஹேர் வாஷ் பண்ண வச்சுருக்காங்க. எவ்வளோ க்யூட்டாக தூங்கிட்டே பண்ணிகிட்டு இருந்தா பாருங்களேன், பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது. அண்ட் அவளோட கேர்ள்ஸும் ரொம்ப நல்லா இருந்தது ஷனுவோடது. ஈவினிங் டைம் தான் ரிசப்ஷன். அதுக்கு முன்னாடி கேரளாலேருந்து ரிலேஷன்ஸ்லாம் வந்திருந்தாங்க, அதனால் ஒரு அட்டண்டன்ஸ் போட்டு வரலான்னு சொல்லிட்டு ஆஃப்டர்நூன் நானும் என்னோடய ஹஸ்பண்ட் பாப்பா கூட போய் பார்த்துட்டு வந்தோம். ஸோ எல்லாருமே போய் பார்த்துட்டு விசாரிச்சுட்டு சாப்பிட்டுட்டு ஹோட்டல் வந்து மறுபடியும் ஈவினிங் ரிசப்ஷனுக்கு ரெடியாக ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நான் ஈவினிங் எப்படிலாம் ரெடி ஆகணும்னு நினச்சேன் தெரியுமா? பட் என்னோடய சாரீ கட்டுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு கூட யாருமே இல்லை. அந்த சாரீ கொஞ்சம் நீளமாக அகலமாக இருந்ததா, அதுவே கொஞ்சம் டென்ஷனாக இருந்தது. எப்படியோ நல்லா சுற்றி கட்டிட்டு போயாச்சு. அண்ட் ஒரு பூ வைக்கிறதுக்கு ஒரு ஹேர்பின் கிடைக்கலைங்க. அன்றைக்கி நல்ல மழை பெஞ்சுது. நாங்களும் கிட்டத்தட்ட நிறைய ஷாப்ஸ் கூட தேடினோம், எங்களுக்கு கிடைக்கல. ஸோ ஈரோடு ரிசப்ஷன் சூப்பராக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எங்கள் சித்தி சித்தப்பா போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறதுனால நிறைய பேர் வந்திருந்தாங்க. அங்கே நானும் ஷனுவும் டான்ஸ் ஆடணும்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஒரு 1 month ப்ராக்டிஸ் கூட பண்ணோம். எல்லோரும் முன்னாடி இல்லைங்க, வந்தவங்கெல்லாம் போனதுக்கப்புறமா க்ளோஸ் ரிலேட்டிவ்க்கு முன்னாடி மட்டும். பட் நான் நினச்சேன் ஆடலாமா வேணாமான்னு ரொம்ப யோசிச்சுட்டு இருந்தேன். ஃபைனலாக நம்ம தங்கச்சிக்காக இறங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் டான்ஸ் ஆட போயிட்டேன். அம்முக்குட்டிக்காக நான் டான்ஸ் ஆடினேன். ஐ திங்க் அவள் ஹாப்பியாக இருந்திருப்பான்னு நினைக்கிறேன். நான் மட்டும் இல்லை, ஷனுக்குட்டி, யஷு எல்லாருமே டான்ஸ் பண்ணாங்க. எல்லாருமே சூப்பராக டான்ஸ் பண்ணோம். என்னோடய குட்டி பொண்ணு டான்ஸ் மட்டும் பாருங்களேன், ஷராரத் பாட்டுக்கு அவ்வளோ ஹாப்பியாக ஆடிட்டுருக்கா. எங்கள் அண்ணா பையனும் ஆடுவான், பட் இங்கே கொஞ்சம் எல்லா கூட்டமாக இருக்கிறதுனால ஷையாக இருக்கான்னு போல். பட் எல்லாமே பசங்கள்லாம் ஊரில் இருந்து ஒரு பொண்ணு வந்திருந்தா, அவள் என்னோடய சப்ஸ்கிரைபன் வேறு சொன்னான். அவ்வளோ ரொம்ப அழகாக ஆடினா. நலங்கு, வெட்டிங், ரிசப்ஷன்னு எல்லா ஃபங்க்ஷனையும் சூப்பராக என்ஜாய் பண்ணி முடிச்சுட்டு அகெயின் பேக் டு ரொட்டீனுக்காக ஈரோடு டு சென்னை பிரயாணம் தொடங்கியாச்சு. ஸோ வெட்டிங் ட்ரிப் ரொம்ப சூப்பராக இருந்தது. பீஸ்ஃபுல்லாக அழகாக ஒரு என் தங்கச்சியோட கல்யாணத்தை நல்லபடியாக முடிச்சு கொடுத்துட்டு நாங்கள் வந்தாச்சு. மேரேஜ்க்கு முன்னாடியே அவுட்ஃபிட்டோட டீட்டெயில்ஸ், ஜுவல்லரி எல்லாத்தையும் உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு தான் நினச்சேன். பட் சத்தியமாக முடியல. ஹரிபரியில் அப்படியே எடுத்து போட்டு போயாச்சு. சரி, அங்கே கெட் ரெடிலாம் பண்ணலாம், அந்த வீடியோஸ்லாம் எடுக்கலாம்னு சொல்லி பார்த்தா என்னோட ஃபஸ்ட்டு 1 month அங்கே இருந்தாலா, அதுக்கப்புறம் நாங்கள் போனதுக்கப்புறம் என்னை விட்டுட்டு போகவே இல்லை. என் கூடயே தான் சுற்றிட்டு இருந்தா, அம்மா விட்டுட்டு போயிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் அவளை வந்து கான்சென்ட்ரேட் பண்ணிவிட்டு நான் வீடியோஸ் வந்து நம்ம அப்புறமா போட்டுக்கலாம், விலாக்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா டீட்டெயிலாக ஒன்று இதில் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் இருந்தேன். ஸோ மேரேஜ் விலாக் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மை சிஸ்டர் இஸ் ஹாப்பிலி மேரிட் நவ். இப்போ எங்களோட அவுட்ஃபிட் டீட்டெயில்ஸ்லாம் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து கிட்ஸோடது பார்த்துக்கலாம். மேரேஜ்க்கு ஓணம் சாரீ நாங்கள்லாம் கட்டுறதா முடிவு பண்ணோம் இல்லையா, அவளுக்காக வந்து பசங்க 2 பேருக்கும் நான் சாரீ எடுத்து அண்ட் ப்ளவுஸ் தனியாக வந்து எடுத்து, க்ரீன் கலர் ப்ளவுஸ் நான் போடுறேன், ஸோ அவங்களும் க்ரீன் கலர் போடலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணி தான் நான் வந்து ஸ்டிச் பண்ண கொடுத்தேன். நிகா டிசைனர்ஸ்னு இருக்காங்க சென்னையில், ஸோ அவங்கக்கிட்ட தான் கொடுத்தேன். ரொம்ப அழகாக ஒரு இதுதான் ஸ்கர்ட், ரொம்ப ப்ரிட்டியாக நிறைய அந்த ஃப்ரில்ஸ் வச்சு சூப்பராக இருந்தது.
ஸோ லாங் ஸ்கர்ட் கேன் வைக்கணுமான்னு கேட்டாங்க. நான் வேணாம், அது குழந்தைங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும்னு சொல்லிட்டேன். தென் இதுதான் வந்து டாப். சிம்பிளான ஒரு க்ரீன் கலர் டாப். ரொம்ப ப்ரிட்டியாக இருந்தாங்க பசங்க. ஃபோட்டோஸ் இருந்தால் நான் ஆட் பண்ணுறேன். ரொம்ப அழகாக இருந்தாங்க. என் கண்ணே பற்றும் போல இருந்தது. ஸோ இதுதான் ஷனுவோடது. அண்ட் இது வந்து சஸ்டோடது ரொம்ப க்யூட்டாக அதே மாதிரி அழகான ஒரு ஷர்ட் அண்ட் ஸ்கர்ட். இந்த saree பார்த்தீங்கன்னா RMKVல எடுத்தோம். இட் கேம் அரௌண்ட் 1000 rupees, 1200 rupees அந்த அளவுக்கு தான் வந்தது. ஸ்டிச்சிங் ஸ்கர்ட்ஸ் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனால் டாப் மட்டும் 2 பேருக்குமே கொஞ்சம் லூஸாக இருந்த மாதிரி இருந்தது. நாங்கள் தான் மிஸ்டேக் பண்ணிட்டோம். ஏன்னா 1 month முன்னாடியே ஸ்டிச் பண்ண கொடுத்துட்டோம். அண்ட் திருப்பி வாங்க போவோம் இல்லையா, அந்த டைமில் சஸ்டு எங்கள் கூட இல்லை. அதனால வந்து ஒழுங்காக அளவு பார்க்க முடியல. அவங்க சொன்னாங்க கூட்டிகிட்டு வாங்க, ஏதாச்சும் இது இருந்ததுன்னா நம்ம ஆல்ட்ரு பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. பட் ரொம்ப டிலே ஆயிடுச்சு, அதனால் அப்படியே இருந்துச்சு. இதுதான் மேரேஜ் அவுட்ஃபிட்டோட டீட்டெயில்ஸ். இது வந்து saree வந்து சொன்ன மாதிரி 1200, 2 பேருக்குமே ஒரே சாரியில் ஸ்டிச் பண்ணிட்டோம். ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா RMKVல வந்து எடுத்திருந்தோம். அங்கே மெட்டீரியல் செக்ஷனில் இருந்தது. ஸோ ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த க்ரீன் கலர், அதனால எடுத்தோம். தென் வெட்டிங்க்கு பார்த்தீங்கன்னா ரிசப்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா 2 பேருக்கும் ஒரே மாதிரி ட்ரெஸ் இல்லை, ஸ்கர்ட் அண்ட் டாப், பாவாடை சட்டை ஃப்ரம் போத்தீஸ். ரொம்ப ப்ரிட்டியாக இருந்தது. 2 பேருமே அழகாக இருந்தாங்க. அண்ட் மறுபடியும் சொல்லணுன்னா சஸ்டு கொஞ்சம் லூஸாக, ஷனு கரெக்டாக இருந்தது, சஸ்டு குட்டிக்கு மட்டும் கொஞ்சம் லூஸாக இருந்தது. இதுதான் பிங்க் கலர் டாப் அண்ட் நல்லா பர்பிள் கலரில் ஸ்கர்ட் கொடுத்துருந்தாங்க. ஆக்சுவலாக நாங்கள் பொங்கலுக்கு ஷாப்பிங் போயிருந்தோம். அந்த டைமில் இந்த கலர் ரொம்ப பிடிச்சதுனால சரி நம்ம இது வந்து வெட்டிங்க்கு வாங்கிக்கலாம். எதுக்கு யூஸ் பண்ணுறது, வெட்டிங்க்கு யூஸ் பண்ணலான்னு நினச்சோம். ரிசப்ஷனுக்கு ஏதாச்சும் லெஹங்கா அதே மாதிரி போயிட்டு வெட்டிங்க்கு வாங்கிக்கலாம்னு நினச்சோம். பட் கேரளா saree இடையில வந்ததுனால அப்படி மாறி இது வந்து ரிசப்ஷனுக்கு யூஸ் பண்ணிட்டோம். ரொம்ப ப்ரிட்டியாக இருந்தது. இது சஸ்டுவோடது. தென் செகண்ட் ஒன் ஷனுவோடது. அவளோட ஸ்கர்ட் அண்ட் அவளோட டாப் ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது இந்த இது. ஸோ இது வந்து அரௌண்ட் 4-5 அந்த ரேஞ்சில் வந்தது. ஈச் ஒரு ட்ரெஸ் வந்து 4-5 கிட்ட வந்தது. ஸோ இப்போ என்னோட இதுக்கு வரலாம். என்னோட saree நான் வந்து vlogலேயே ஷேர் பண்ணியிருப்பேன் இதுக்கு முன்னாடி, வெட்டிங் பேக்கிங் அப்போ கிளியராக தெரியலன்னா. அண்ட் திஸ் ஒன் இஸ் த பியூட்டிஃபுல் ஓணம் saree இல்லை, கேரளா saree ஃப்ரம் RMKV. நான் சொன்ன மாதிரி நான் ஷார்ட்ஸில் சொன்னேன், இது வந்து ஒரிஜினல் கைத்தறி saree அண்ட் கோல்டு கசவு. இந்த கசவு பொறுத்து ப்ரைஸ் இருக்கும்னு சொன்னாங்க. இந்த சாரியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 6800 கிட்ட வந்தது. அண்ட் 1000 rupees கூட இருக்கும். ஐ அக்ரி. அதெல்லாம் காட்டன் அண்ட் மிஷின் மேட். அது வந்து கைத்தறி புடவை கிடையாது. ஒரிஜினல் கைத்தறி புடவை கொஞ்சம் ப்ரைஸ் அதிகமாக தான் இருக்கும். ஸோ அதனால் இதே மாதிரி சாரீஸ்லாம் வாங்குறப்போ நான் கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணி வாங்கலான்னு இருக்கேன். ஏன்னா அடிக்கடி வேர் பண்ண போகிறது கிடையாது. இன்கேஸ் நம்மளோட ஃப்யூச்சர் என்னோட பொண்ணுங்களை வந்து வேர் பண்ணுறதுக்கு அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். நல்ல மெட்டீரியல் வாங்கிக்கலாம்னு சொல்லி தான் இது வாங்கினேன். அண்ட் ரிசப்ஷனுக்கு மை ஃபேவரட். அந்த டைமில் நான் இதுக்கு கோல்டு வாங்கி வச்சுருந்தேன்னா இப்போ அப்படியே 2 மடங்கு 3 மடங்கு ஆயிருக்கும். பட் ஓகே. பட் என்கிட்டயும் இவ்வளோ காஸ்ட்லியாக ஒரு புடவை கிடையாது. ஸோ அதனால நான் வாங்கிட்டு நான் என்னோட தங்கச்சி கல்யாணத்துக்கு தான் வேர் பண்ணணும்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு saree, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இது நாங்கள் வந்து பச்சை பாஸில் வாங்கியிருந்தோம். ஸோ இதுதான் saree. ரொம்ப அழகாக இருக்குல்ல, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஃப்ரேம் மாறி இருக்கா தெரியல. நான் என்னோட ப்ளவுசஸ் எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ சாரீஸ்லாம் பார்த்தாச்சு. இப்போது ப்ளவுஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஓணம் சாரினே வருது. அது கசவு சாரிக்கு நான் வேர் பண்ணது இந்த ப்ளவுஸ் தான். இந்த ப்ளவுஸ் மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா நல்லியில் எடுத்தோம், ஒரிஜினல் சில்க் அது. அண்ட் இந்த ஒர்க்குக்கு தே காட் அரௌண்ட் 5,000 சார்ஜ் பண்ணாங்க. நல்லா இருந்தது. எனக்கு இந்த காயின் வச்சு ஒரு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணணும்னு இருந்தது. அதுக்காக இது சென்னை டிசைனரில் நான் ஸ்டிச் பண்ணேன். இஃப் யூ வாண்ட் டு டிசைன் யுவர் ப்ளவுஸ், டிசைனர் ப்ளவுஸ் இதே மாதிரி ஆரி ஒர்க்லாம் பண்ணணும்னா சென்னை டிசைனர் போங்க. ஆக்சுவலாக இது என்னோட 10th anniversary தான் இது பண்ணியிருந்தாங்க. அப்போ நான் பாப்பாவுக்கு ஃபீட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அப்படியே தைக்க கொடுத்துட்டு அப்படியே வந்தாச்சு.
தென் அதுக்கப்புறம் நான் ஒரு 2 months 1 monthல வாங்கிட்டேன். ப்ளவுஸ் வாங்கிட்டு போட்டு கூட பார்க்கல. அண்ட் அகெயின் எனக்கு இந்த பெரிய பீட்ஸ், எனக்கு இந்த ப்ளவுஸில் பீட்ஸ் இருக்கிறதே பிடிக்காது, அது ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அந்த பீட்ஸ் நிறைய வச்சு கொடுத்துட்டாங்க. நான் கொடுத்த டிசைனில் அது இல்லை. 7 monthsக்கு அப்புறம் நான் போய் கொடுக்குறப்போ இப்படி வந்து இது மிஸ்டேக் இருக்குது, நான் இப்போ தான் பார்த்தேன், என்னால் வர முடியல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். தே ஆர் வெரி ஸ்வீட்டுங்க, ஒன்றுமே சொல்லலை. இது எங்களுக்கு ஒரு 2 weeksக்கு மேலே டைம் கொடுங்க அப்படின்னாங்க. சரின்னு சொல்லி கொடுத்துட்டு வந்தேன். அழகாக அந்த பெரிய பீட்ஸ்லாம் எடுத்துட்டு, அது ஐநோ ஃபுல் ப்ளவுஸ்லேயும் அது எடுக்கிறது பெரிய விஷயந்தான். பட் அவங்க எல்லா பீட்ஸையும் எடுத்துகிட்டு ரொம்ப அழகாக கொடுத்துட்டாங்க. அவங்க த்ரெட் ஒர்க் பண்ணியிருக்காங்க, குட்டி குட்டி பீட்ஸ் வச்சு ரொம்ப அழகாக பண்ணி கொடுத்துருந்தாங்க. இன்கேஸ் யாராச்சும் சென்னை டிசைனர்லேருந்து பார்க்குறீங்கன்னா ஸோ ஹாப்பி வித் யுவர் ஒர்க். ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு எப்போவுமே கச்சன்னு நிறைய ஒர்க் இருந்தால் பிடிக்காது. ஸ்லீவ்ஸில் அண்ட் இந்த நெக்கில் இருந்தால் தான் பிடிக்கும். ஸோ இந்த இதுவுமே அப்படி தான் இருக்கும், ஸ்லீவ்ஸில் இருக்கும் அண்ட் நெக்கில் இருக்கும். நீங்கள் சில்க் saree வாங்குறீங்கன்னா ப்ளீஸ் அதோட ப்ளவுஸை ஸ்டிச் பண்ணி போட்டாலே அவ்வளோ அழகாக இருக்கும். அப்படியே உங்களுக்கு ஏதாச்சும் ஆரி ஒர்க்லாம் பண்ணணும்னா எக்ஸ்ட்ரா கிளாத் வாங்கி பண்ணுங்கள். ஐ திங்க் இதில் நான் கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணிட்டேன். இது வந்து நார்மல் ப்ளவுஸாக ஸ்டிச் பண்ணிவிட்டு வேறு கிளாத் கூட வாங்கி பண்ணியிருக்கலாம். இட்ஸ் ஓகே. எனக்கு இது ரொம்ப வந்து ஜிகிலாம் இல்லை, ரொம்ப சிம்பிளாக அதே நேரத்தில் வேர் பண்ணால் ரொம்ப சட்டிலாக இருந்தது. என்கிட்ட எதுவுமே ப்ராப்பர் பிக்சரே இல்லைங்க. அன்றைக்கி பயங்கர ஹரிபரியில் இருந்தோம். ஸோ மழை வேற இருந்தது, ஒழுங்காக ஃபோட்டோஸ் எடுக்கல, எதுவுமே பண்ணலை. பட் இன்னொரு டைம் நான் இதை ப்ராப்பராக வேர் பண்ணி கண்டிப்பாக உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். இட்ஸ் க்ளோயிங் திஸ் saree. க்ளோ ஆகுதுங்க, லிட்ரலி க்ளோ ஆகுது. ஓகே, இதோ நல்ல நம்மளோட காஸ்டியூம்ஸ்லாம் முடிஞ்சிச்சு. இப்போ ஜுவல்லரிஸ் பார்க்கலாம். வீட்டில் மட்டும் தயவு செஞ்சு வச்சுக்காதீங்க. மிஸ்பிளேஸ் ஆகிறதுக்கு இல்லைன்னா தெஃப்ட் நடக்கிறதுக்கெலாம் சான்சஸ் நிறைய இருக்குது. உங்கள் கனவுல கூட அதை நினச்சிடாதீங்க. நீங்கள் நாளைக்கு ஊருக்கு போகிறீங்கன்னா இன்னைக்கு வாங்கிட்டு வாங்க. இன்னைக்கு ஊர்லேருந்து வந்திருக்கீங்கன்னா நாளைக்கு கொண்டு போய் திருப்பி வச்சுருங்க, லாக்கர்லேயோ இல்லை பேங்க்லேயோ எங்கேயோ வச்சுருங்க. பட் சேஃபாக வச்சுக்கோங்க. மேரேஜ்க்கு சஷ்டு வந்து அவளோட ட்ரெஸ்ஸோட இந்த முள்ளமுட்டு நெக்லஸ் தான் வேர் பண்ணியிருந்தா. இந்த நெக்லஸ் நாங்கள் வந்து ஜாய் அலுகாஸில் வாங்கியிருந்தோம். எல்லாமே சிட்டு ஸ்கீம் போட்டு தான் வாங்கினோம் மேக்ஸிமம். அதுவும் கொஞ்சம் பெரிய நகைன்னா சிட் ஸ்கீம் தான் போடுவோம். இது ஃபர்ஸ்ட் ஒன். அழகாக இருக்குல்ல? இதெல்லாம் வாங்கினதே பசங்களுக்காக தான் வாங்கினது. நான்லாம் வேர் பண்ண மாட்டேன், அது குட்டியாக இருக்கும். ஸோ அது வந்து சஷ்டு மேரேஜ் இல்லை, எங்கள் அம்முக்குட்டி மேரேஜுக்கு சஷ்டு போட்டது. அண்ட் ஷானுக்குட்டி இந்த இது போட்டாங்க, இந்த மாங்காய் மாலை வித் லக்ஷ்மி பெண்டன்ட். ரொம்ப பிரிட்டியாக அழகாக இருக்கும். க்ளோஸ்அப்லாம் தெரியல எடுக்கிறதுக்கு. எனக்கு என்ன சொல்கிறது, நாளைக்கு காலையில் கிளியராக காட்டலான்னா அதுக்கும் வழி இல்லை. காலையில் 10 மணிக்கெலாம் பேங்க்குக்கு போய் முடிச்சுட்டு அவங்களுக்கு ஏதோ ஜாப் இருக்குனாங்க என்னோட ஹஸ்பண்ட்க்கு. ஸோ நாளைக்கு எல்லாம் முடியாது. இன்னைக்கு மார்னிங்கே எடுக்க சொன்னாங்க, என்னால் டயர்டாக இருக்குன்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். ஸோ இட்ஸ் ஓகே, தெரியிற வரைக்கும் பாருங்கள். இல்லைன்னா நெக்ஸ்ட் வீடியோ போடுறப்போ நெக்ஸ்ட் ஏதாச்சும் ஃபங்க்ஷன் வந்தேன்னா ஐ வில் ஷேர். ரொம்ப அழகாக இருக்குல்ல? இதுதான். இதுக்கு வந்து ஒரு இயரிங் இருக்கு, அதே மாதிரி இயரிங் ரொம்ப அழகாக இருக்கும், ப்ரிட்டியாக இருக்கும், சிம்பிளாக இருக்கும், நல்லாயிருக்கும். இதுதான் மேரேஜ்க்கு வந்து ஷனுவும் சஷ்டுவும் போட்டது. அண்ட் மேரேஜ்க்கு நான் வேர் பண்ணது சொல்கிறேன். நான் ஃபஸ்ட்டு இந்த நெக்லஸ் வேர் பண்ணியிருந்தேன். இது வந்து தனிஷ்கில் வாங்கியிருந்தது. இந்த நெக்லஸ் போட்டு நான் ஒரு ஸ்டாக்கப் மாதிரி பண்ணியிருந்தேன். இந்த ஓணம் மலையாளிஸ்லாம் மேக்ஸிமம் பண்ணுவாங்க இல்லையா, அதே மாதிரி பண்ணியிருந்தேன். ஸோ இந்த நெக்லஸ், இதோட த்ரெட் எங்கேயோ போச்சு. இந்த நெக்லஸ் போட்டு இதெல்லாம் வந்து தனிஷ்கில் வாங்கினது. ஸோ அங்கே வந்து த்ரெட்டோடு தான் கொடுப்பாங்களா, ஸோ அது.
ஸோ இப்படி செக்அப் பண்ணியிருந்தேன். நான் வீடியோஸ் வந்து ஷார்ட்ஸில் ஷேர் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு வேணும்னா செக் அவுட் பண்ணுங்கள். ஸோ ரெண்டுமே தனிஷ்க்கு தான். அண்ட் இந்த இது பார்த்தீங்கன்னா இது நயன்தாரா மேரேஜ் முடிஞ்சு நெக்ஸ்ட் டே ப்ரெஸ் மீட்டிங்னு நினைக்கிறேன், அப்போ இதுதான் வேர் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு முன்னாடியே நான் வாங்கிட்டேன். ரொம்ப ப்ரிட்டியான ஒரு இது. எப்போவுமே நான் சூஸ் பண்ணுறது நயன்தாரா சூஸ் பண்ணுவாங்கன்னு நானே நினச்சிட்ருக்கேன். பட் மேரேஜ் அப்போ இது போட்டு வந்தப்போ என்னது நம்ம செலக்ட் பண்ணது அப்படின்னு சொல்லியிருந்தது. ரொம்ப அழகாக இருந்தது, ப்ரிட்டியாக இருக்குல்ல. எஸ். அடுத்தது ஒரு இது என்ன சொல்கிறது, இது ராஜமாதா மாதிரி ஒரு இது. ஐயோ, அதே மாதிரி இன்னொன்று சொல்லணும், ப்ளீஸ் லைட் வெயிட்டில் ஜுவல்லரி வாங்காதீங்க. அது லாக்கரில் வச்சாலும் சரி, பேங்க்கில் ப்ளெட்ஜ் பண்ணாலும் சரி, வீட்டில் வச்சாலும் சரி, அது வந்து ஃபியூ டைம்ஸ் போடுறப்பவே அது பிரேக் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. தேவையில்லாமல் உங்களோட செய்குழி சேதாரம் எல்லாம் வேஸ்ட் பண்ணிடும். ஸோ எப்போவுமே ஜுவல்லரி வாங்குறப்போ காலகாலமாக யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு வாங்குங்க. இல்லைன்னா ஒழுங்காக நம்மளே யூஸ் பண்ணணும்னு வாங்குங்க. இல்லைன்னா ஒன்றும் இல்லை. ஸோ இதுதான். இது வந்து எங்கள் ஜாயல்காஸில் வாங்கியிருந்தது. இங்கே வந்து ரொம்ப அழகாக இருக்கும் இது வேர் பண்ணுறப்போ. இதை பார்த்த உடனே நான் வாங்கிட்டேன். அண்ட் இந்த இதில் பார்த்தீங்கன்னா பெண்டன்ட் லாஸ்ட்டில் லக்ஷ்மி இருப்பாங்க, கீழே வந்து எமரல்ட் ரூபி கொடுத்துருக்காங்க. ரொம்ப ப்ரிட்டியாக இருக்குது. ஸோ இது ஒன்று. மை ஃபேவரேட் காசுமாலா. ஐ திங்க் இந்த காசுமாலாவை ஐ வில் சேஞ்ச் பிகாஸ் வி ஹேவ் சம் அர்ஜென்ட்டாக எங்களுக்கு ஒரு இது இருக்குது. அதனால இதுலேருந்து 2-3 பீசஸ் நாங்கள் சேல் பண்ணுறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது. எங்களுக்கு ஒரு அவசர தேவைகள் ஒன்று இருக்குது. நல்ல விஷயந்தான். ஸோ இதுதான் அந்த என்ன சொல்கிறது காசுமாலா. இந்த காசுமாலாக்கு ஸ்ட்ரிங்ஸ் ஆட் பண்ணணும்னு நினச்சேன், ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறப்பவே ஸ்டாப் ஆயிடுச்சு. டைம் ஆயிடுச்சு போல். வளவலன்னு பேசுகிறேனோ. சரி, ஓகே. திஸ் ஒன் இஸ் மை காசுமாலா, ஃபேவரட் காசுமாலா. இது வாங்கினது வந்து கஜானாலேருந்து வாங்கினேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த காசுமாலா இப்போ பார்த்தீங்கன்னா 3 பவுன் 4 பவுனுக்குலாம் இதே மாதிரி பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ இது அப்படி இல்லைங்க, பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கும். என்ன சொல்கிறது, ரொம்ப ஸ்டிஃபாக இருக்கும். எப்படி பண்ணாலும் ஒன்றும் ஆகாது, அப்படி இருக்கும். ரொம்ப அழகாக இருக்கும். முக்கியமாக ஏன் சேல் பண்ணுறேன்னு சொல்லிடுறேன். இது வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கும். எனக்கு ஸ்ட்ரிங்ஸ் இது இங்கே வரைக்கும் ஆக்சுவலாக வந்து இந்த டிசைன் வரும். ஸ்ட்ரிங்ஸ் ஆட் பண்ணிக்கலாம், இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் இங்கே வரைக்கும் போகணுன்னு ஆசை. கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கிறதுனால பசங்களுக்கு யூஸ் ஆகும் தான் வாங்கினேன். இது வந்து ஃப்ரம் கஜானா. ரொம்ப அழகான ஒரு இது, நல்லா அழுத்த திருத்தமாக இருக்கும். ஸோ இது ஒன்று. அவ்வளோதான். பேங்கிள் பார்த்தீங்கன்னா இந்த பேங்கிள் அண்ட் இந்த காசு பேங்கிள் அண்ட் இது பார்த்தீங்கன்னா ஜும்கா. தெரியுதா, அழகாக இருக்குல்ல, நைஸ் ஜும்கா. ஜும்கா இது எல்லாம் தான் என்னோட வெட்டிங் லுக்குக்கு நான் யூஸ் பண்ண ஜுவல்லரி. தட்ஸ் இட் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் என்னோட ஜுவல்லரிஸ் அண்ட் காஸ்டியூமோட ஹால் வீடியோ. ஐ ஹோப் யூ லைக் இட். இந்த வெயிட்லாம் தெரியணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், ஈச் ஒனுக்கு சொல்லணும். எல்லாருக்குமே அதெல்லாம் சொல்லி வீடியோ எடுத்தால் இன்னும் லாங்காக போயிடும். ஸோ இஃப் யூ வாண்ட் டு நோ, ஜஸ்ட் ஆஸ்க் இன் கமெண்ட் செக்ஷன். ஓகேவா? Thank you for watching. Keep supporting. I'm planning to do more vlogs. Wednesday and Friday will come. Wednesdayவும் ஃப்ரைடேவும் போடலான்னு ஒரு பிளான் பண்ணிகிட்ருக்கேன். Keep supporting and thank you for watching till last. Bye.